அது விஜய் சேதுபதி சாரை வச்சு பண்றாங்க. ஸ்டார்டிங்கே வந்து ஹீரோ செத்துட்டாருங்கிற ஒரு இதை வேற வந்து காமிச்சிட்டாங்க. இந்த காட்டான்ல ஒரு சாங் அவரோட பிகினிங் ஒரு டியூன் இருக்கு. Okay. அவர் போட்ட டியூன் தான் சார் பண்ணிருக்காரு. அவர் விஜய் சேதுபதி சார் பண்ணிருக்காரா? துரு அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம். நலன் சார் வந்து டைரக்டர், நீங்க வந்து மியூசிக் போட்டிருக்கீங்க. விஜய் சேதுபதி சார் நடிச்சிருக்காங்க. முன்னெல்லாம் ரொம்ப ஏதாவது சாதிக்கணும்னா வந்தோம். ஓகே. இல்ல அப்படியே சார். இப்போ அல்ஃபோன்ஸ் இப்போ ஏஞ்சல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அல்ஃபோன்ஸ் டைரக்டர். அதெல்லாம் 0 பட்ஜெட்ல பண்றது. பாபி சிம்மா, விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் நாங்க ஒரு 10,000 rupees இருக்குடா, வாடா என்ன பண்ணலாம். சும்மா யாருக்குமே சேலரியில எதுவுமே கிடையாது. சும்மா பண்றோம், நாங்க பிடிச்சது பண்றோம். தலை இங்கே இருக்கு, முண்டை எங்கன்னு கொஞ்சம் பாருங்க சாமி. இன்ஃபேக்ட் கடைசி விவசாய பத்தி பேச அந்த படம் எப்படி எடுத்தீங்க, எப்படி கேரக்டர்ஸ், அதுக்காகவே நான் உசிலம்பட்டி போயிட்டேன். பணமாக்கி என்ன பண்ண கட்டில் தலைக்கு வச்சு படுக்கிறதா. இந்த ஜேர்னி இல்லை, இவங்க எல்லாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி வந்தாங்க, அதுக்காகவே போனேன். இதுக்கு முன்னாடி மிஸ் ஆனது, இதுக்கப்புறம் மிஸ் ஆகவே ஆகக்கூடாது. அங்க அவரு இப்ப எனக்கு தங்குற இடத்துக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு. அந்த மலையோட அடிவாரத்துல நின்று பேசுறது, இந்த பாறையில உட்காந்து கதை பேசுறது. ஒரு வருஷம் தேனாலும் இவனை கண்டுபிடிக்க முடியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதுவும் முக்கியமா காட்டான் ப்ராஜெக்ட்காக மீட் பண்றோம். முத்து என்கின்ற காட்டான் விஜய் சேதுபதி சார் நடிக்க, மணிகண்டன் சார் டைரக்ட் பண்ண, நீங்க மியூசிக். ஃபர்ஸ்ட் இந்த கொலாபரேஷன் ஏன் கொலாபரேட் ஆகிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுல இருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. நான் இது மணிகண்டன் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், டைரக்டர்கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ அவரு ஈஸியா ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு, ஒன்னதான் பிடிக்க முடியலையே. கொஞ்ச நாள் நான் மாயமாயிட்டு ஒரு ஃபீலிங்ல அவர் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி கப்புள் ஆஃப் மூவிஸ் முன்னாடி ஆண்டவன் கட்டளை அங்கிருந்தே he has tried, பட் நான் தான் ஏதோ அவைலபிலிட்டியா it was not available. வேற ப்ராஜெக்ட்ல லைக் பிஸியா எனக்கு தெரியல, அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஓகே, இருக்கலாம். நானும் கொஞ்ச நாள் ஃபோன் எடுக்கலன்னு உள்ள ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்ல நானும் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுல ஏதாவது கால் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆஃப்டர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் விண்டுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தோம். சரி, அவங்களோட டைரக்ஷன்ல நான் மியூசிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அவரோட ஒரு 4-5 படத்துக்கு அப்புறம் தான் அந்த கடைசி விவசாயி பண்ற டைம்ல நாங்க பேச வந்துச்சு. ஸோ அவங்க இங்க ஈசிஆர்ல தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு, சரி ஓகே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறேன். அப்போதான் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் வி மீட். ஆஃப்டர் நானும் ரொம்ப ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நானும் இவால்வ் ஆயிட்டேன், அவரும் இவால்வ் ஆயிட்டாரு. அந்த டைம்ல பார்க்கும்போது தான் ஓகே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமா விட அது அவரோட காலாக தான் இருந்துச்சு. ஹி ஒன்லி கால்ட் வந்துட்டு ராஜேஷ் இப்படி ஒரு ஒர்க் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம். நான் எதுவும் கதையெல்லாம் கேட்கலன்னா அப்போ ஓகே சொல்லிட்டேன், நீங்க பண்றீங்க நான் பண்றேன். கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி மிஸ் ஆனது, இதுக்கப்புறம் மிஸ் ஆகவே கூடாது. So I had to do, and more than that I loved it. I loved the process. He's such a great creator. அவர் கூட எல்லாம் ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையா தான் இருக்கு. So in that way. நீங்க கேட்டிருக்கீங்களா, ஒரு சூப்பரான ஒரு மேக்கர், கிரியேட்டர், ஒரு சென்சிபிளான மூவி எப்பவுமே எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரா வந்து நம்ம மணிகண்டன் சார் இருக்காங்க. ஆனா ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப கம்மியா டைம் எடுத்து வெப் சீரிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு சாரோட அந்த இதுல லிஸ்ட்லேயே பக்கெட் லிஸ்ட்லேயே இருக்காதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு மணிகண்டன் சார் ஒரு மேசிவான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்றாங்க. அது விஜய் சேதுபதி சாரை வச்சு பண்றாங்க. ஸ்டார்டிங்கே வந்து ஹீரோ செத்துட்டாருங்கிற ஒரு இதை வேற வந்து காமிச்சிட்டாங்க. அப்படிங்கிற நிறைய கியூரியஸ் இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டை பத்தி என்னென்னலாம் டிஸ்கஷன் போச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபுல்லா படிச்சுட்டேன். ஸ்கிரிப்ட் ஃபுல்லா படிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உசிலம்பட்டி போயிட்டேன். ஓகே, வீட்டுக்கே போயாச்சு. அவர் வீட்டுக்கே போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு பக்கத்துல ஒரு ரூம் எல்லாம் இருந்துச்சு, அங்கே ஒரு 1 week தங்கினேன். அப்புறம் அங்கே தான் உட்காந்து நான் ஸ்கிரிப்டை வாசித்தேன். ஸ்கிரிப்டை வாசிச்சுல இருந்தே மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஷூட்லாம் போகலை, சின்ன சின்ன தீம்ஸாக நான் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அவரோட ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைட்டிங்கில் மியூசிக் வந்துடும். அந்த ஏரியா அந்த இடத்துல இருந்தே நான் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதுக்கப்புறம் ஷூட் ஆரம்பிச்சிச்சு. மொத்தம் 2 ஷெடியூலாக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவரோட போர்ஷன்ஸ், அதில் 2 ஷெடியூல்லையும் சேர்த்து நான் ஒரு 25 days உசிலம்பட்டி போயிட்டேன். ஓகே, அங்கே ஃபர்ஸ்ட் அவரே சொல்கிறாரு, அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிற டைமில் நானும் போகிறேன். அப்போ தான் அவரே ரியலைஸ் பண்ணுறாரு, நான் இது வரைக்கும் என் படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டரை யூஸ் பண்ணதில்லை ராஜேஷ். என்னோட செட்டில் ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் வர்றாரு, அதுவே எனக்கே புதுசாக இருக்குது. ஸோ அவருக்கே புதுசு. ஸோ ஐ திங்க் அதுலேருந்து நானும் எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணி புதுசாக ஆரம்பிப்போம். அந்த ஒரு ஜோனுக்கே நாங்களும் வந்துட்டோம். அப்புறம் எங்களுக்குள்ள எப்பவுமே அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண காலத்துல இருந்து உள்ள அந்த ஒரு இது இருக்கு. ரேப்போ விட
படம் படம் எல்லாம் தாண்டி நம்ம இப்போவும் அங்கே இருக்கிற அப்படியே டீ கடை போய் சாப்பிட்டு ஆ. அப்படியே பேசி படத்தை பற்றி பேசுகிற அதே எங்களுக்குள்ள கோர் எப்பவுமே அந்த மாதிரி கனெக்டட் தான். எங்களுக்குள்ள அதில் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். ஹி சச் அ கிரேட் கிரியேட்டர். அவர் வருஷத்தில் ஒரு படம் 5 வருஷத்தில் ஒரு படம் எடுத்தாலும் இல் பி எப்பிக். அதில் ஹி இஸ் வெரி ஷுவர். அண்ட் மோர் தென் தட் அவர் எதுக்கு படம் எடுக்கிறாருன்னு ஒரு கிளாரிட்டி அவருக்கு நல்லாவே இருக்கு. அது நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அது அவர் கூட பேச இன்ஃபேக்ட் கடைசி விவசாய பற்றி பேச, அந்த படம் எப்படி எடுத்தீங்க, எப்படி கேரக்டர்ஸ், எப்படி, அதுக்காகவே நான் உசிலம்பட்டி போயிட்டேன். பேசலாம் எப்படி இந்த ஜேர்னி இல்லை இவங்க எல்லாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி வந்தாங்க, அதுக்காகவே போனேன். சார் வந்து நேச்சர் லவர். அவர் உசிலம்பட்டியில் அவர் இன்டர்வியூ போனால் மலைக்கெல்லாம் கூப்பிட்டு போய் இன்டர்வியூ எடுத்து நான் வீடியோலாம் வந்து பார்த்துருக்கேன். எக்ஸாக்ட்லி. ஆமாம், பக்கத்துல இருக்க ஹில் ஸ்டேஷன்ல எங்கேயாவது காட்டுக்குள்ள போய் பேசுறது அந்த மாதிரி நிறைய இது பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அப்படிதான் இல்லையா? நீங்க போயிட்டீங்கன்னா 2 பேரும் அவ்வளவுதான். அங்க அவரு இப்ப எனக்கு தங்குற இடத்துக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு. அந்த மலையோட அடிவாரத்துல நின்று பேசுறது, இந்த பாறையில உட்காந்து கதை பேசுறது, அது எல்லாம் ஸ்டோரிஸ் இல்லை. நம்ம மற்றவங்களோட நம்ம பார்த்த ஸ்டோரிஸா இருக்கும். சிலதெல்லாம் நம்ம அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கடைசி விவசாயில விஜய் பண்ண ரோல், அது நம்மளால அந்த லைஃப்ல போனதில்லை. பட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை ஷேப்பு கொண்டு வந்து இவர் ஒரு ஆக்டர், ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை வச்சு அவர் பண்ணாருன்னா அவர் எவ்வளோ கிரவுண்டடா, அவர் எவ்வளோ அதோட ஜூஸ் அதை அப்படியே எடுத்து அதை எவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸும். இன்ஃபேக்ட் அவரோட ரைட்டிங்ல, இன்ஃபேக்ட் மியூசிக்கும் அவர் அப்படி தான் பார்க்குறாரு. அதாவது சும்மா அதோட ஜூஸ் எடுத்துக்கோ, இதுதான் சீன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுது அது பண்ணுங்க. அந்த மாதிரி ட்ரஸ்ட்டு என்கிட்ட பயங்கரமாக அவர் கொடுத்துட்டாரு. நீங்கள் பண்ணுங்க ராஜேஷ். அந்த டைலாக் அந்த ஒரு வார்த்தை நான் மற்ற டேரக்டர்ஸில் கேட்க முடியாது. அதனாலே நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவோம். இப்போ அபவுட் காட்டானுக்கு வந்துடலாம். என்ன காட்ட போறீங்க அப்படின்ட்டு ஆரம்பத்திலே தலையை கட் பண்ணி மலையில வச்சுட்டீங்க. விஜய் சேதுபதி படத்துல செத்துட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணார், எப்படி வாழ்ந்தாரு, என்னென்ன சம்பவம் பண்ணாரு அப்படிங்கிற எல்லாமே தான் கதையா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுத்தோடனே ஹீரோ செத்துட்டா அப்படிங்கிறத பப்ளிசிட்டி பண்றோம், அது சார்ந்த ஒரு கதைக்கார மாதிரி போகுது, இதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் போகலாம், கதை இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டு வியந்தது அதெல்லாம் இருக்கு. அதுல மெயினா இவர் செத்துட்டாரு. ஓகே, அது வரைக்கும் ட்ரெய்லர்ல இருக்கு. தலை ஒரு இடத்துல நம்ம பாக்குறோம். அப்போ எங்களோட இது என்னன்னா, தலை ஒருத்த வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி மியூசிக் போடலாம். முதல்ல நாங்க ரொம்ப கூல் கிட்டார்ஸ் எல்லாம் போட்டோம். ஓகே, செத்துட்டாரு, ஆமா செத்துட்டாரு, தலை இருக்கு அப்படி யோசிக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் வியர்ப்பான மியூசிக் போட்டு பார்த்தோம், இதுவும் ஓகே தான். ஸோ கதையா பார்க்கும்போது நான் வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தோணுச்சு. பட் அவர் எழுதும்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இன்ஃபேக்ட் அவரும் அது சொல்ல விரும்பல. அதான் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அதாவது ராஜேஷ் உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன, எனக்கு தோணுது என்னன்னா, ஒரு தலையை பார்த்தா பயமா இருக்கும்ல, அது உங்களுக்கு இருக்கலாம். இப்போ ஒரு வேற ஒரு பையன் வந்து பார்க்குறான், அவருக்கு எப்படி இருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ் நம்ம பேசிக்கிட்டு அதோட ஜேர்னி எப்படி இருக்கும், அவர் யாரா இருக்கும், அதெல்லாம் அப்படி பேசி பேசி வரும்போது திங்ஸ் ஆர் சேஞ்சிங். அந்த ப்ராசஸ் அது பயங்கர யூனிக் தான். ஆமா, அது கரெக்ட் தான். தலை அங்க இருக்கு தலை எங்க இருக்கு, முண்டை இங்க இருக்கு, முண்டை எங்க இருக்கு. ஸோ அதை எப்படி வேணாலும் நம்ம பார்க்கலாம். தலை எங்க இருக்கு, முண்டை எங்க இருக்குன்னு சஸ்பீஷியஸா யோசிக்கலாம், பயமா யோசிக்கலாம். இல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தா எப்படி இருக்கும், தலை எங்க இருக்கு, முண்டை எங்க இருக்குன்னு கூட யோசிக்கலாம். ஸோ அவ்வளோ ஷேட்ஸ் நம்ம யோசிச்சிருக்கோம். ஸோ தட் வாஸ் தி பெஸ்ட் பார்ட். கிரேட். மியூசிக் போடும்போது சார் கூட உட்காருவாங்களா மணிகண்டன் சார்? அவர் அது கண்டிக்கவே மாட்டார். ஓகே, என்கிட்ட எஸ்பெஷலி. பட் அவர் என்ஜாய் பண்ணுவார், மியூசிக் நல்லா என்ஜாய் பண்ற ஒருத்தர். மெயின்லி அவர் ரொம்ப ஆர்டிஸ்ட் ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்குற ஒருத்தர். நான் எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேனோ அவரோட கிரியேஷனுக்கு அதோட டபுள் எனக்கு ரெஸ்பெக்ட் தருவார். அந்த ரெஸ்பெக்ட்லேயே நம்மளையும் தாண்டி ஒரு விஷயம் ஒர்க் ஆகும். நான் ஜஸ்ட் ஒரு மிஷின் மாதிரி அவர் கன்சிடர் பண்ணதே இல்லை. என்னாச்சுன்னு கூப்பிட்டு கேட்கறது அந்த மாதிரிலாம் இல்லை. கூப்பிட்டாலும் எங்களுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்கு, என்ன சாப்பிட்டீங்க, என்ன படம் பார்த்தீங்க, அந்த மாதிரி தான். சினிமா சார்ந்த டாக்ஸ் அந்த மாதிரி தான். சினிமா சார்ந்த டாக்ஸ் இருந்தாலும் இப்படி தான். டெய்லி லைஃப் எப்படி போகுது, காலை எப்போ நல்லா நைட்டில் உங்களை நல்லா தூக்கம், இல்லை லேட் நைட்டு ஒர்க் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி பேச்சு தான் இருக்குமே தவிர அந்த சீனுக்கு என்ன பண்ணீங்க, இந்த சீனுக்கு எதுவும் இல்லை.
அது அந்த ஒரு ஜோன்ல நம்ம தானே Like அது ஒரு வாரம் 20 days கூட இருந்தாலுமே இந்த மாதிரி கேஷுவலான டைம் ஸ்பெண்டிங் தான் 6 இருக்கும். months 1 year எடுத்தாலும் இஸ் நாட் கோயிங் டு புஷ் மீ. ஓகே. அவர் அந்த ஒரு ரெஸ்பெக்ட், ஏன்னா அவரும் அந்த அவ்வளோ ஜேர்னி போறாரு. ஆஸ் அ ரைட்டர் நான் ஃபீல் பண்ண என்னன்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கூடயும் அவர் ட்ராவல் பண்றாரு. மைண்ட் வைஸ் இமேஜினேஷன்லேயே. இப்போ நம்மக்கிட்ட பேசிட்டே இருந்தாரு, திடீர்னு அவரே கொஞ்ச நேரம் யோசிக்கிற நமக்கு பார்த்தா தெரியும் அவர் வேற ஏதோ யோசிக்கிறாரு. நானும் புஷ் பண்றது இல்லை. ஆக்சுவலி கதை ஏதாவது ஓடும். ஆமா, அவன் இப்போ டீ கடையில் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான், அதனால அந்த ஜோன்ல அவர் போகலாம். ஸோ எங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ நான் இப்போ மியூசிக் பண்றதும் அவரே எங்கிட்ட சொல்லுவார், நீங்க மியூசிக் பண்ணல, நீங்க மியூசிக் எழுதுறீங்க. நான் ரைட்டிங் பண்ற மாதிரியே நீங்களும் ஒரு சீனுக்கு நீங்க எழுதுறீங்க. ஸோ நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், என்னோட ட்ராவல்னு ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னு உள்ளது எனக்கு புரிஞ்சிக்க முடியாது. அதை நான் அவ்வளோ ஈஸியாக எடுக்க மாட்டேன் மாதிரியான ஒரு கிரியேட்டர் ஹி இஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர் மேலே வச்சாங்கன்னா வெரி ஈஸி. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கதை எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதே மாதிரி தான் நமக்கும் அந்த கதை கூட ட்ராவல் ஆகிற மியூசிக்குமே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ப்ராசஸ் யோசிக்கணும். எக்ஸாக்ட்லி. நிறைய ஆப்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பதிலாக இது போடலாம், இன்னைக்கு ஒன்று போட்டிருப்போம், நாளைக்கு ஒன்று புதுசு இதோட பெட்டராக ஒன்று தோணும், அதை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வரும். ஆமாம். ஸோ அதனாலே எங்களுக்குள்ள இது சூப்பராக இருக்குது, இதே ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்த பேச்சே இருக்காது. ஃபிக்ஸிங் எல்லாம் இல்லை. போகிற போக்கில் ஓகே அடுத்தது ஓகே எப்படியா சரி, திடீர்னு இப்போ ஒரு பேச்சாக்கில் வரும். அப்போ ஃபஸ்ட்டு சீனு நம்ம வேற மாதிரி பண்ணுங்க, அவ்வளோதான் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுது நான் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க, எல்லாமே அந்த சூப்பராக இருக்குது, மாற்றாதீங்க, இதுதான் எப்பிக் அப்படி இல்லைல்ல. கீப்ஸ் ஆன் சேஞ்சிங், லெட் இட் சேஞ்ச், அலோவ் இட் டு சேஞ்ச். அந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் அவருக்கு கூட இஸ் வெரி பயங்கர, நான் ரொம்ப ட்ரெஷர் பண்ணியிருக்கேன். கிரேட் சார். அப்படி இந்த ப்ராஜெக்ட் ஒரு ரூட்டட் ஃபிலிம், ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு மாஸ் ஃபிலிம். அஃப்கோர்ஸ் இந்த ரூட்டட் அப்படின்னு ஒரு கிராமம் சார்ந்த ஒரு படம் அப்படின்னு போகும்போது அந்த மாஸ் இருக்கும், எமோஷனல் இருக்கும், லவ் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜான்ராஸ்லையுமே நம்ம பூந்து விளையாடுறதுக்கான ஒரு ஸ்கோப் ஒன்று கிடைக்கும். ஸோ நீங்கள் இதில் என்னென்னலாம் லைக் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த காலத்தில்? ஆமாம், அது கதைக்கு தேவையான எல்லாமே தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் சில இடத்துல ரொம்ப ட்ராமாவும் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதை அந்த அந்த ஒரு ஃபீலிங்கை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். சில இடத்துல நாங்கள் சும்மா பாருங்க அந்த மாதிரி சில இடத்துல என்ன சொல்கிறது, 2-3 சீனுக்கு அப்புறம் ஒரு மெயின் பீக் இருக்கும், அதனால இப்போ எதுவும் பண்ண வேணாம் அப்படியும் விட்டுருக்கோம். ஸோ அது அந்த ஒரு கதையோட ஃப்ளோலேன்னு தான் நம்ம போயிருக்கோம். எங்கே மாஸ் தேவைப்படுது அங்கே மட்டும் மாஸ் போதும், இல்லை ஊர் சைடில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே தப்பு தவிலாம் எடுத்து வாசிக்க வேணாம், அது என்ன சொல்ல வர்றோம் அதை மட்டும் கம்யூனிகேட் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு ஜோனில் தான் இருக்கு. ஸோ ஆமா, டிஃபால்ட்டா ஒரு கிராமத்து சார்ந்துதான் நீங்க நாதஸ்வரம், தப்பு தவுள் அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் போகும் இல்லையா? அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியும் இருக்கு. பட் வாட் எவர் இஸ் நெசசரி ஃபார் த சீன் அவ்வளோதான். அதையும் தாண்டி நம்ம ஊர்ல இருக்கோம், நம்ம அந்த ஒரு அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அந்த ஒரு ஃபோர்ஸிங் எல்லாம் இல்லை, நத்திங் டு ஃபோர்ஸ். இதை மியூசிக் அவர் சொல்ற எங்களுக்குள்ள பேச்சிலே தெரிஞ்சுக்கும். அவர் மியூசிக்கை பார்க்கறது அது ஒரு ஒன்று சப்டைட்டில் பண்ணலாம், சில விஷயங்களை விஷுவலியும் டைலாக்லையும் காட்ட முடியாத ஏதோ விஷயம் இருக்கும், அது நீங்கள் மியூசிக்கில் காட்டிடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸும் மியூசிக் பண்ணணும்னு உள்ளது ஹீ நோஸ். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் போயிருக்கு. அதில் நம்ம ஆப்பரா யூஸ் பண்ணியிருக்கலாம், தப்பு தவள் யூஸ் பண்ணியிருக்கலாம், பயங்கர மாசுக்கு சில மாசுக்கு நம்ம ரொம்ப ஆர்கெஸ்ட்ரல் மாஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம், ஜாஸ்தி இன்ஸ்ட்ருமெண்டல். ஆமாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். சில இதில் ரொம்ப சின்ன பியானோ நோட்ஸ் மட்டும் போயிருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், இட்ஸ் நத்திங், வி டிடன்ட் ஃபோர்ஸ் இட், இட் ஜஸ்ட் ஹேப்பன் அண்ட் வி ஜஸ்ட் அலௌட் இட் டு ஹேப்பன். கிரேட் சார். விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் அப்படிங்கிறது துரு அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம். நலன் சார் வந்து டைரக்டர், நீங்க வந்து மியூசிக் போட்டிருக்கீங்க, விஜய் சேது சார் நடிச்சிருக்காங்க, அல்போன்ஸ் புத்திரன் சாருமே வந்து நடிச்சிருக்காங்க, பாபி சிம்ஹா. நீங்களாம் இப்போ ஒரு டீம் இல்ல, சின்ன யங் டீம், எப்படியாவது சினிமால வந்து சர்வே பண்ணிடணும், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்து, அந்த ஒரு மைண்ட் செட் இல்ல. அதுதான் இதுல டிஃபரன்ஸ். நாங்களே பேசிப்போம், நம்ம எல்லாம் ரொம்ப ஏதாவது சாதிக்கணும்னா வந்தோம். ஓகே இல்ல சார் பிடிச்சிருக்கு பண்றோம். ஓகே அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நாங்க டெஸ்பரேட் இல்லை, பட் டெஸ்பரேட்டையும் தாண்டி நமக்குள்ள ஒரு பிடிச்ச விஷயங்கள் இருக்கு, இது செய்யலாமே. அண்ட் நாங்க அங்கங்க நாங்களே என்ன சொல்றது, இப்போ அல்ஃபோன்ஸ் எடிட் பண்றாரு, என்னன்னா அல்ஃபோன்ஸ் நல்லா இருக்கு, எடிட் சூப்பரா இருக்கு, அவரோட ப்ராசஸ் நாங்க ரசிக்கிறோம். இப்போ மணி அவர் கேமரா பண்ணும்போது இருந்தாலும் அவரோட ப்ராசஸ் நம்ம ரசிக்கிறோம். இப்போ விஜய் அவர் வந்தாலும் அவரோட சில அவர் ஃபோட்டோஸுக்கெல்லாம் அவர் போஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபோட்டோஸில் எடுத்து நாங்களே அளவு பார்ப்போம், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு, தாடி கொஞ்சம் இங்கெல்லாம் ட்ரிம் பண்ணாரு. ஸோ
எப்போவுமே அந்த மாதிரி பேச்சு தான் போயிருக்கு. நாட் லைக் நம்ம எப்படியாவது ஒரு நம்ம சாதிக்கணும்ல, நம்ம பிட்டி ப்ரொடெக்ட் பிட்டி பாட் அப்படியெல்லாம் ஒரு பேச்சு வந்ததில்லை. ஐ திங்க் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். நாங்களும் அப்போ கொஞ்சம் இன்னசென்ட்டாக தான் இருந்திருக்கோம் எங்களோட வயசுக்கு. மேபி நான் இவங்கள பார்க்கும்போது ஒரு ஐ பி லைக் 23 year old. அவ்வளவுதான். அப்போ அதுக்கு இவங்கள குட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ லவ் தேர் திங், நாட் ஈவன் அ ஜாப். ஸோ அந்த ஒரு ஜோனில் தான் பார்த்துருக்கேன். எதுவுமே சாதிக்கணும் அந்த ஒரு ஆட்டிடியூடு யாருக்கும் இருந்தது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பட் எல்லாரும் அவங்களோட கிராஃப் பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் வாட் எவர் வேர் எவர் வி ஆர் நவ். நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, இது ஆக்டர், இது கேரக்டர் ஆர்டிஸ்ட், பர்ஃபார்மர், அல்போன்ஸ் சார் எல்லாருமே எடிட்டர்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆரம்பிச்ச ஒரு ஜெர்னி தான் இந்த ஜெர்னி அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். இப்போ அல்ஃபோன்ஸ் இப்போ ஏஞ்சல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அல்ஃபோன்ஸ் டைரக்ட் பண்ணி அதெல்லாம் 0 பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு மணி அவர்கிட்ட கேமரா இருக்கு, ஆக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் மியூசிக் பண்ணுறேன், அவர் அல்ஃபோன்ஸ் எடிட் பண்ணுறேன், அவரே கலர் பண்ணுவார். பாபி சிம்மா, விஜய் சேது இவங்கெல்லாம் நாங்கள் ஒரு 10,000 rupees இருக்குடா வாடா என்ன பண்ணலாம், சும்மா யாருக்குமே சேலரியில் எதுவுமே கிடையாது, சும்மா பண்ணுறோம், நாங்கள் பிடிச்சது பண்ணுறோம், அந்த ஒரு ஆட்டிடியூடு தான். விஜய் சேது சார் இப்போ மீட் பண்ணி பேசுறதுக்கு ஏதாவது இருந்ததா சார்? எஸ் நாங்கள் ஆமாம்மா லொக்கேஷனில் நான் 25 days இருந்தேன். ஓகே, ஷூட் போயிட்டு இருக்கு, நாங்கள் இங்கே மியூசிக் பண்ணிருக்கோம். அப்போ என்னோட கான்செப்ட்ல நான் டெய்லி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மியூசிக் ஷூட் எல்லாம் உசிலம்பட்டி தான். உசிலம்பட்டியில் அவர் இப்போ மியூசிக் கற்றுக்கிறாரு. அப்படியா சார்? அவரை நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு கூட ஒரு மியூசிக் கற்றுக்கிறாரு. ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. அவரை எப்பவுமே கற்றுக்கணும்னு இருக்கிற ஒரு டிரைவ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இன்றைக்கும் புதுசாக இப்போ என்ன வந்திருக்குன்னு தேடுறது. இப்போ நான் போனோன்னே எனக்கு நான் ஒரு பாட்டு எழுதி கம்போஸ் பண்ணியிருக்கேன், ராஜேஷ் நீ ஒன்று கேள சொல்றது சார் பண்ணிருக்கு. அவர் விஜய் சார் பண்ணிருக்காரு. இந்த படத்துல இந்த காட்டான்ல ஒரு சாங் அவரோட பிகினிங் ஒரு டியூன் இருக்கு, அவர் போட்ட டியூன் தான். அதே நான் வச்சுட்டு அதுக்கு மேல நான் வேற எக்ஸ்ட்ரா டியூன்ஸ் லேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதோட பாட்டை நாங்க முடிச்சிருக்கோம். என்ன சார்? எக்ஸாக்ட்லி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீடம் ரெண்டு பேருக்குமே இருக்கு. அவரும் பிடிச்சி செய்யறாரு நமக்கு தெரியும். இட்ஸ் நாட் லைக் அதை என்ன பண்ணி அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் அந்த ஒரு ஆட்டிடியூட் அவருக்கும் இல்லை. செம சார். இப்போ ஷார்ட் ஃபிலிம் டைம்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேச்சு வச்சு கூப்பிட்டு போய் வா மச்சான் போ மச்சான் மச்சி என்னடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்போம். கட் பண்ணா திருப்பி இப்போ காட்டானுக்கு மீட் பண்ணி பேசுறது எப்பவுமே அதேதான். இப்போ அதேதான். எனக்கு அவர் விஜய் தான். விஜய் தான் பேச. அப்போ விஜய் தான் கூப்பிடுவீங்களா? என்ன அவரு செட்டில் இடையில என்ன சார்னு சொல்லுவாரு, அப்ப நானும் விஜய் சார்னு சொல்லுவேன். அப்படி நாங்களுக்குள்ள பேசும்போது என்ன எப்படி போயிட்டு இருக்கு விஜய், என்ன முருகேஷா இல்ல என்ன ராஜேஷ், என்ன போயிட்டு இருக்கு அப்படி அவ்வளவுதான். அது அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல திங்ஸ் வில் சேஞ்ச். கரெக்ட்டா, அந்த அட்மாஸ்பியருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் வச்சுப்போம். பட் மத்தபடி we are still the same. கேரவான் குள்ள போனா அவ்வளவுதான், வேற மாதிரி. அவர் நடேன்னு கூப்பிட டேய் என்னடா. ஓகே, பழசெல்லாம் பேசுவீங்களா சார்? நம்ம அந்த டைம்ல பழசு அவரு கூட ரொம்ப நிறைய பேச்சு அப்படி இருந்தது இல்ல. நாங்க இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா அடுத்தது என்ன ஆர் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, இல்ல ஆல்ரெடி இருக்கிற மியூசிக் என்ஜாய் பண்றது, இருக்கிற மூவி சீன்ஸ் என்ஜாய் பண்றது, அந்த மாதிரி பேச்சுல தான். நிறைய சின்ன சின்ன சவுண்டு கூட அது அந்த படத்துக்கு அவ்வளோ பியூட்டியா வந்து இருந்திருக்கும். நிறைய சின்ன சின்ன சவுண்ட். இந்த சார் வந்து பேக்கரியிலாம் வந்து குதிரை அந்த மூச்சுடுற சவுண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கு. பேக்கரி வச்சிருந்த டைம்ல அது எல்லாமே நோட் பண்ணாரு. படத்துல இருக்க A to Z வந்து நோட் பண்ணி சூப்பரா அப்படி. அதுல அந்த சௌபின் இருக்குல்ல, சௌபின் ஒரு இருக்குல்ல, ஆக்சுவலி அந்த ஏரியால மியூசிக் போட்டிருந்தோம். ஓகே, மியூசிக் நான் போட்டிருந்தேன். அப்போ ஃபைனல் மிக்ஸ்ல பார்க்கும்போது என் மியூசிக் கீழே போயிட்டு இருக்கு, அவரோட ஏதோ ஒரு காமெடி மியூசிக் மாதிரி ஏதோ பண்ணியிருக்கேன். பட் இங்க சவுண்ட் டிசைனர் சூப்பரா சவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி கண்ணாடியில டக் 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 சவுண்ட் இது அப்படியே வை மியூசிக் மியூட் பண்ணு, இது நல்லா இருக்கு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி சௌபின் சார் சொன்னதும் ஞாபகம் வருது. பிடி ஸ்கூல் டீச்சரா வந்து இருப்பாரு, அவரு மலர் டீச்சருக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அவரும் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படிங்கிற, ப்ரொடியூசர் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ நிறைய மெமரிஸ் இருக்கு இல்லையா சார் பிரேமம்? அது இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த ப்ராஜெக்ட் அஃப்கோர்ஸ் நேரம் இருக்கும். நேரம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி பயங்கர வெறியா இருக்கும். அதுவுமே அந்த சொன்ன மாதிரி சுருக்க இருக்கா மொக்காம அதெல்லாம் அந்த சவுண்ட்லாம் அந்த டைம்ல கேட்டு என்னடா அந்த சவுண்டே புதுசா இருக்கேடா, பாட்டே ஒரு மாதிரி இருக்கே அப்படி மாதிரி எனர்ஜியான ஒரு ப்ராஜெக்ட். கட் பண்ணா பிரேமம் க்ளோஸ் டு த ஹார்ட். என்னைக்குமே அதை அழிக்க முடியாத ஒரு காவியம் அப்படிங்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட் எப்போ எதிர்பார்க்கலாம் பிரேமம் மாதிரி ஒரு நீங்க அல்போன் சார் எப்போ திருப்பி தெரியல எல்லாம் பண்ண போறீங்க? எல்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஒரு சின்ன பிரீத்திங் ஸ்பேஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. அதான் வரும், கரெக்டா வரும்.
வரும்போது நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அந்த ஒரு பழைய மேஜிக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஃப்ரீ மைண்டோட எல்லாரும் வந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா நாங்கள் யாரும் மெக்கானிக்கல் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். மற்றவங்களுக்கு கூட அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் அவங்க மெக்கானிக்கலாக இருக்கலாம். பிகாஸ் நாளைக்கு கமிட்மெண்ட் இருக்குது, நாளைக்கு அவங்களுக்கு டேட்ஸ் இருக்குது, சம்திங் லைக் தட். பட் நாங்கள் இனி எல்லாருமே வந்து பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு மச்சான் நம்ம இதுதான் பண்ண போகிறோம், அதையும் தாண்டி நமக்கு பிடிச்சது பண்ணுறோம் இல்லை அந்த ஒரு பிகினிங் ஸ்டேஜுக்கு உள்ள மைண்ட் செட்டில் வந்தால் ஆட்டோமேட்டிக்கில் நடந்துடும். ஆமாம். இப்போ இன்னைக்கு நிவின் பாலி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டார் மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஆமாம். திருப்பி நீங்கள் அல்போன் சார், நிவின் சார், இவங்கெல்லாம் பாசிபிள், அனுபமா மேம், மடோனா மேம், சாய் பல்லவி மேம். இன்னைக்கு சாய் பல்லவி மேம் ஒரு சூப்பர் ஸ்டார், லைக் சவுத் இந்தியாலே வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டம் இருக்கிற. ஏன்னா அவங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் படம், பிரேமம் தான் ஃபர்ஸ்ட் படம், அனுபமா மேம்க்கு ஃபர்ஸ்ட் படம் அது, மடோனா செபஸ்டினுக்கு அது. கரெக்ட். அப்படிங்கிற பட்சத்தில் இமேஜின் பண்ண முடியல, இமேஜின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி அது சீக்கிரம் நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். நீங்களும் அல்பம் சாரும் ஒரு இனிஷியேட் எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பார்த்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்ல முடிஞ்சது படக்கலம் ஒரு பயங்கரமான ஒரு லைக் ராஜேஷ் சாருக்கு ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம் இல்லை சார். படக்கலம் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட், படமாவுமே ஒரு பயங்கரமான ஹிட், ஒரு ஜான்ராமே ஒரு நியூ ஜான்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ண, ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு ஜான்ராக்குள்ள போயிட்டு மியூசிக்காவுமே பயங்கரமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க இல்லையா சார்? ஆமாம், அது அந்த டைரக்டர் தான் ஃபுல் கிரெடிட்ஸ். அவரே என்ன ஃப்ரீயாக விட்டார். ஓகே. அண்ட் அவர் ஆல்ரெடி ரொம்ப கிளியராக இருந்தார், நம்ம இதுதான் பண்ணுறோம், இதை தாண்டி அந்த சைடு எங்கேயும் போக வேணாம். ஆல்ரெடி அங்கே சோல் ஸ்வாப்பிங் அதெல்லாம் நடக்குது, ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு தேவையான மியூசிக். ஸோ அவரும் ஃப்ரீயாக விட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஆக்சுவலி அந்த டேரக்டர் ரொம்ப கிளியராக இருந்தார், இதுதான் நான் பண்ண போகிறேன், ஆடியன்ஸ் இப்படி தான் இந்த படத்தை ஏற்றுக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் இந்த படத்தை பற்றி எப்படி சொல்ல போகிறாங்கன்னு உள்ளதெல்லாம் ஆல்ரெடி யோசித்து பண்ண கதை. அதில் நான் ஒரு பார்ட்டான அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபுல்ஃபில்ட் வாட் எவர் ஹீ லைக்ட். மற்றபடி என்னையும் ஃப்ரீயாக விட்டார். கிரேட். எங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு மூவியை பார்க்கறதுக்கு, ஒரு சவுண்டை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக படக்கலம் இருந்தது. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் லாஸ்ட் இயர் நம்ம அதுக்கு தான் வந்து மீட் பண்ண, அது ஒரு நல்ல ஒரு வாமான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். இப்போ காட்டான்ல ஒரு முரட்டுத்தரமான ஒரு ஸ்பேஸ் போட்டு டம்மு டம்முன்னு காட்டானா இது வேற ஒரு கிரியேட்டர், வேற செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ், இது வேற ஒரு டெம்ப்ளேட், இது வெப் சீரிஸ் மாதிரி இருக்காது, படம் மாதிரி தான், அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான். ஸோ இந்த மாதிரி வெப் சீரிஸ்லாம் பண்ணுறதுனா லாங் டியூரேஷன் நம்ம மியூசிக் போடுற மாதிரி இருக்கும், நிறையா நம்ம போடுற மாதிரி இருக்குமா? ஏன்னா ஒரு 2.5 hours ஒரு ஃபிலிமுக்கு போடுறதுக்கும் ஒரு 10 episodes 15 episodes வெப் சீரிஸ்க்கு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெப் சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் தான். நான் இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஆக்சுவலி வேற ஒரு பிளாட்ஃபார்ம், இது வேற ஒரு மைண்ட் செட்டில் தான் இதை பண்ணணும்னு உள்ளது. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் ஃபைனல் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் நிறைய மியூசிக் நானே மியூட் பண்ணுறேன். பிகாஸ் ஆடியன்ஸுக்கு எப்போ வேணாலும் இது நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால நம்ம ஆடியன்ஸுக்கு போர் அடிக்குதான்னு உள்ள ஒரு டென்ஷன் நம்ம வைக்க வேணாம். அது சினிமாவில் மேண்டேட்டரியாக இருக்கும், இது ஏதோ லேக் அடிக்குது அந்த மாதிரி கொஸ்டின் சினிமாவில் தான் இருக்குது. பட் வெப் சீரிஸில் அது இல்லைன்னு உள்ளது எனக்கு ரியலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆச்சு. வெப் சீரிஸ் கதைக்கு என்ன, கதை மட்டும் பார்த்தா போதும். ஆக்சுவலி கதைக்கு என்ன தேவை, இதுக்கு இடையில அவங்களுக்கு எதுவும் பேச்சு இல்லை. இல்லைன்னா இப்போ ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துல அங்கே சும்மா ஜீப்பில் போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஷார்ட்னா நம்ம ஏதோ சும்மா திகில் மியூசிக் போடணும். ஏன்னா இந்த சீன்லேருந்து அந்த சீனுக்கு ஆள் மறந்துடக்கூடாது, ஒரே இடத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் திரும்பி பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை. பட் வெப் சீரிஸில் அப்படி இல்லை, இங்கேருந்து போகிறாங்கன்னா ஆமாம் போயிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் என்ன மியூசிக் பண்ண முடியும் அப்படி கூட யோசிக்கலாம். நாட் லைக் அது ரெபலே இல்லை, பட் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த சைலன்ஸுக்கான ஸ்பேஸ் அதில் இருக்குது. தட் இஸ் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் வெப் சீரிஸ். எனக்கு அதுதான் பிடிச்சிச்சு. அது எனக்கு ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம். ஆமாம், புதிய ஒரு அனுபவமாக இருந்தது. ஏன்னா ஃபைனல் மிக்ஸுக்கு போயிட்டு பார்க்கும்போது ஏன் இவ்வளோ மியூசிக் பண்ணியிருக்கேன் சொல்லி திரும்பி நானும் டேரக்டர், அப்போ 2 டேரக்டர், இது 2 பேரும் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. பிகினிங் மணிகண்டன் அவர் ஸ்டார்ட் பண்ணார், அதுக்கப்புறம் அஜித் குமார் சேட்டா வந்தார், அவரும் வந்துட்டு அவர் தான் முடிக்காரு. அப்போது நானே பார்த்துட்டு இருக்கும்போது நானே அவர்கிட்ட கேட்குறேன், இதை நான் மியூட் பண்ணட்டானா? மியூட் பண்ணிக்கேன், சரி எதுக்கு இவ்வளோ மியூசிக்கு? ஸோ அப்போ அந்த ஒரு கட் டவுன் ப்ராசஸ் பண்ணும்போது தான் புரிஞ்சிச்சு வெப் சீரிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒரு 8 episodes உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியுது, நிறைய மியூசிக் இருக்குது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நான் நிறைய மியூட் பண்ணேன். ஐ திங்க் தட் இஸ் சம்திங் நியூ தட் ஐ லேர்ன்ட். கிரேட் சார், சூப்பர். எனக்கு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தது இன்னைக்கு உங்க கூட கான்வர்சேஷன் மேக் பண்ணதில். ஏன்னா நம்ம நிறைய பர்சனல்ஸ் பேசணும்,
எங்களுக்கு பர்சனல் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபிலிம்ஸை பற்றி பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய பேசிட்டே இருக்கணும் போல தோணுது. ஆனால் ரெக்கார்ட் கேமராவில் ஆனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு உங்க கூட மீட் பண்ணி பேசணும். அந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி பேசணுங்கிற ஆசை இருக்குது. அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் சார். கண்டிப்பாக. இப்போ காட்டான் கூட நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஹார்ட்டின் ஒரு படம். சூப்பர். ஹார்ட்டின். ஸோ அது ஒரு லவ் ஸ்டோரி. சனந்த், மடோனா அண்ட் இமயா 3 பேர் நடிக்கிறாங்க. டெபியூ டைரக்டர் தான். ஃபீல் குட் ஒரு ஜோன் இது. இங்கே காட்டான் கொஞ்சம் டீப் காட்டுத்தனமான கொஞ்சம் டெப்த்தான ஜோனு, இங்கே கொஞ்சம் ஃபீல் குட் ஜோன். ஸோ ஐ திங்க் இன்னும் படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நல்ல கிரியேட்டர்ஸ் வரணும்னு தான் எனக்கு ஆசை. திருப்பி என்கேஜ் ஆகும்போது ராஜேஷ் சார் என்ன யோசிக்கிறாரு? அது மாதிரி லைக் அபவுட் ஒர்க் வைஸா, மியூசிக் ப்ரொடியூஸ் வைஸா, லைக் நியூ ஃபீலிங்ஸ், லைக் நியூ தாட்ஸ், நியூ இதெல்லாம் லைக் இப்போ இண்டஸ்ட்ரி லைக் உலகம் அப்கிரேட் ஆன லெவலுக்கு நம்ம கொஞ்சம் அப்கிரேட் அந்த லெவலில் கொஞ்சம் நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்குமே சார். அதை பற்றிலாம் அது தெரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ படம் பார்க்குற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ மூவி வாட்சிங் சைக்காலஜியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ரீசெண்ட்லி இப்போ மூவி சேனல் இருக்குல்ல, மூபின்னு ஒரு ஆப் இருக்குது. ஆப் ஆர் சேனல் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி. மூவியில் தான் இந்த நிறைய கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இல்லை இந்த ஏதாவது டொரண்டோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் மூவிஸ் அதில் வருது. அது நான் ரீசெண்ட்லி இப்போ கொஞ்சம் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு ஆடியன்ஸ் வேற, அப்போ இது ஒரு ஆடியன்ஸ் வேற. அப்போ இந்த ஆடியன்ஸ் என்ன, இந்த ஆடியன்ஸுக்கு இப்போ திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இந்த ஆடியன்ஸுக்கு படம் பண்ணுறதுக்கு 4 பேர் சேர்றாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் என்ன, அதெல்லாம் டிஃப்ரெண்ட். அதுவும் சினிமா தான், பட் இதுவும் சினிமா தான். பட் இது ஒரு செட் ஆஃப் ஆளுங்களுக்கு நம்ம பண்ணுறோம். அது எப்படி இருக்கணும், அதெல்லாம் தான் இப்போ ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாங்கள் எங்கள் காலேஜ் டைமில் அந்த கேட்ட மியூசிக் சவுண்ட்ஸ்லாம் திருப்பி நிறைய நாங்கள் கேட்குறோங்கிற ஆசை இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் தான் கொடுக்கணும், வேற யாருக்கு. அதனால தான் கேட்டுட்டு இருக்கேன். நிறைய படங்கள் பண்ணுங்க சார், நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. நிறையா தூக்கத்துக்குலாம் நிறைய பாட்டு தேவைப்படுது சார். இப்போலாம் காதலுக்கு நிறைய பாட்டு தேவைப்படுது, காதல் ஃபெயிலியருக்கு நிறைய பாட்டு தேவைப்படுது, ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு ஒரு பாட்டு தேவைப்படுது. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நிறைய கொடுத்துட்டே இருங்க. ஸோ ஹாப்பி. இந்த ஒரு ஐ திங்க் 1 hour மேலே நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த 1 hour கான்வர்சேஷன் லைஃப்ல லைக் இந்த டைம் பீரியட்ல எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு கான்வர்சேஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இது இன்டர்வியூ மாதிரி இல்லை. ஐ அம் வெரி ஈஸ்ட். சூப்பர் சார். Thank you so much sir. Thank you very much for having me. Thank you guys. Thank you so much. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.